வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை விச்சு வச்சுட்டு போயிருவீங்களா? 47 கனவு காணணுமா? நான் 47 நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா தலைநகர் சென்னையில கடற்கரையில நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு, சென்னை எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. நீயே தங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்கிறேன்னா நக்கலா இருக்கு. எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? கேனப்பைய மக்கள்னு தெரியுதா? ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க. கல்வி யார்கிட்ட இருக்கு? மருத்துவம் யார்கிட்ட இருக்கு? போக்குவரத்து யார்கிட்ட இருக்கு? மின் உற்பத்தி யார்கிட்ட இருக்கு? விண்ணூர்தி நிலையம் யார்கிட்ட இருக்கு? கப்பல் கட்டணம் துறைமுகம் யார்கிட்ட இருக்கு? எல்லாத்தையும் தனியா இருக்கு. முதலாளிகள் கொடுத்துட்டு 47 நாடு அப்படி இருக்குன்னா நாடா இருக்குமா? அதானி அம்பானி வீடா இருக்குமா? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு. இது ஒரு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி. நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும், பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு வரப்போகுது உன் நாடு. நாடு இருக்குமா? என்னோட அச்சம் இந்தியாவுன்னு ஒரு நாடு 47 இருக்குமா? வச்சிருப்பீங்களா? வித்து தின்றுவீங்களா? நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை, ஆழமா ஆழ் மனதிலிருந்து வேதனையோடு எழுப்புற கேள்வி, சீரியஸ் கொஸ்டின். பங்களாதேஷ் இலங்கையில வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராம உங்களால் தடுக்க முடியுமா? 47 வரைக்கும். 47 சுதந்திரம் அடைஞ்சிங்க, இன்னொரு 47 வருது. இந்த 47 வரைக்கும் இந்தியா இருக்குமா? வச்சிருப்பீங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். நாடு இருக்குமா? என்னோட அச்சம் இந்தியாவுன்னு ஒரு நாடு 47 இருக்குமா? வச்சிருப்பீங்களா? வித்து தின்றுவீங்களா? நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை, ஆழமா ஆழ் மனதிலிருந்து வேதனையோடு எழுப்புற கேள்வி, சீரியஸ் கொஸ்டின். பங்களாதேஷ் இலங்கையில வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராம உங்களால் தடுக்க முடியுமா? 47 வரைக்கும். 47 சுதந்திரம் அடைஞ்சிங்க, இன்னொரு 47 வருது. இந்த 47 வரைக்கும் இந்தியா இருக்குமா? வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க. கல்வி யார்கிட்ட இருக்கு? மருத்துவம் யார்கிட்ட இருக்கு? போக்குவரத்து யார்கிட்ட இருக்கு? மின் உற்பத்தி யார்கிட்ட இருக்கு? விண்ணூர்தி நிலையம் யார்கிட்ட இருக்கு? கப்பல் கட்டணம் துறைமுகம் யார்கிட்ட இருக்கு? எல்லாத்தையும் தனியா இருக்கு. முதலாளிகள் கொடுத்துட்டு 47 நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா? அதானி அம்பானி வீடா இருக்குமா? சொல்லுங்க. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு. இது ஒரு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி. இப்ப சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. 500 கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர். அவன் 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறானே. இப்ப ரோடு நாட்டோட தான், தனியார் முதலாளியோட தான். நீ ரோட்டை கூறு போட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. நீ 47 வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறதா என்னுடைய பயம். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்புறம் தம்பி, சென்னை மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாருக்கு கொடுக்குது. தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாடு அதை தனியாருக்கு கொடுக்குது. நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும், பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு வரப்போகுது உன் நாடு. எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ பிறக்கிறதுல இருந்து உன் பணத்தை எரிக்கிற வரை, புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும். நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தினவே. நீ அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க. கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே 10 ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம். அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க. வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை விச்சு வச்சுட்டு போயிருவீங்களா? 47 கனவு காணணுமா? நான் 47 நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா நீங்க நாட்டுப்பற்றை பத்தி பேசுறீங்கல்ல,
இந்த நாடு ஒரே நாடாக இருந்தால், ஒரே ரேஷன் கார்டாக இருந்தால், தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை, இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு அதை சம்மந்தம் இருக்கா தம்பி? அந்த நாடு இந்த ஜனவரி, இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டிகை, தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது. ஒரு வாரம் 2 நாள் இல்லை தம்பி, மாதமாக அறிவிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்திலே அறிவிக்குது. ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம், இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடே ஏன் நாடு, எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான், எனக்கு ஒரு பண்டிகை வருது, என் தேசிய பண்டிகை பொங்கல், எனக்கு ஒரு திருநாள் வருது, இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சினா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா? இப்ப எது என் தேசம்? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடிச்சு விரட்டிச்சிங்களை அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன் நாட்டு குடிமக்களை ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது. உலகத்தில் எல்லா நாடும், ஆஸ்திரேலியா, பிரான்ஸு, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்கே இருக்கிற நார்வே, இங்கே இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடும். ஏன் நாடு இன்னும் என்னை அகதியா வாழ வச்சிருக்கு 35 வருஷமா. கன்னியாகுமரியில் அப்போ எப்படி இருக்கும்? எப்படி எங்களுக்கு தேச பற்று வரும்னா எப்படி வரும்? கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தருக்கும் கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க சார். அப்புறம் அது இல்லாமல் சிந்துவெளி நாகரிகத்தில் எழுத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து 10 லட்சம் அமெரிக்க டாலர், நம்ம இந்திய மதிப்பில் 8.5 கோடி ரூபா பணம் வந்து அமைச்சிருக்காங்க. இதன் மூலயமா திமுக வந்து தமிழ் மேலே மிகுந்த பற்று கொண்டதாக. அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து திருவள்ளுவர் இந்த அறிவிப்பால தமிழ் வளர்ந்துருது. டிசம்பர் கடைசி வாரத்தில் பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்கள வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? அரசு பொது தேர்வில் 10ஆப்புல தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லைன்னு அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் வளர்ந்துரும்னா எப்படி? தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? எங்கேயாவது தமிழ் இருக்கா? தலைநகர் சென்னையில் கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு, சென்னை எதில் இருக்கு? இங்கிலீஷில் இருக்கு. நீயே தங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்குறேன்னா நக்கலாக இருக்கா? அவங்கள பார்த்தா, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? கேனப்பைய மக்கள்னு தெரியுதா? சென்னையில் வந்து சுகாதாரத்துறை சார்பாக அரசுத்துறை செயலாளர் கூட வந்து இந்த சீனாவில் பரவுகிற HIV வைரஸ் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் கடந்த நடந்திருக்கிறது. இதில் வந்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளோட நம்ம மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் கண்காணிப்பு வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இந்த வைரஸை குறித்து எல்லாத்துக்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், முகக்கவசம் அணிஞ்சுவோம்னு சொல்லி ஒரு 10 விதமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த தமிழக அரசோட செயல்பாடுகள் இது எப்படி நீங்க அரசுக்கு நீங்க வெளிப்படுத்த நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழக அரசு இல்லை அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குடிமக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவம் இருக்குது. 3 ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும். அதனால வருமுன் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி. இவர்களை நம்பி பயன் இல்லை. வந்தால் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கபசுர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் கட்டுப்பாடுகள் இப்போதே நடவடிக்கை எடுத்து வரணும். அதாவது விமான ஊழியர்கள் இப்போது சோதனை செய்யப்பட்டோம், வெளி மாநிலம் ஏதாவது அவர்கள் நம்ம சோதனை செய்யணுமா, இல்லை மற்றபடியான அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் அவங்களே செய்வாங்க. ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல, சோதிப்பாங்க, கையுறை போட்டுக்கிறோங்க, முகக்கவசம், அந்த சானிடைசர் போடுறது, இதை தான் சொல்லுவாங்க. அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துட்டா சரிதான். நான் சரியாக இருந்துட்டா, நீங்கள் சரியாக இருந்துட்டா, இவர் சரியாக இருந்துட்டா எல்லாம் சரியாக இருக்கும். அதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும், அரசு செய்யணும், அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண். அதை விட்டுருங்க. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமாக முன் உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை எடுத்துருக்கு. கள்ளக்குறிச்சி 7 பேர் இறந்துட்டாங்க. தாமாக முன் கல்வராயன் முதல்வரும் துணை முதல்வரும்
துறை ரீதியான அமைச்சர்கள் வந்து நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள், கல்வி, பொருளாதாரம், சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த அரசின் தரப்பு யாருமே வந்து அங்கே பார்வையிட வரல, யாருமே அங்கே வரல. இருக்க கள்ளக்குறிச்சி விசைச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சற்று வந்து கள்ளச்சாராயம் அங்கே ஓய்ந்திருந்தாலும் இப்போ கஞ்சாவுடைய வேட்டை அதிகமாக இருக்கு. கல்வாயன் மலையில் முழுக்க கள்ளச்சாராயத்துக்கு அப்புறம் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குதான் சொல்லப்படுது. அதை பற்றி சாராயம் காய்ச்சி எடுத்துட்டு வந்தோம், கஞ்சாவை விளைய வச்சு எடுத்துட்டு வரோம். மலையில் வேற என்ன? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்கு, அப்போ நான் என்ன சொல்றது? அவ்வளோதான். கள்ளக்குறிச்சியில் 68 சாலை NH 68 வந்து நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. மனு அதுக்கு அடுத்த நடந்துச்சு. அதை கேட்டேன். அப்போ வந்து ரொம்ப குறைச்சி காசு கொடுத்துட்டாங்க சாலைன்னு. இங்கே ஒண்ணுதான் உங்களுக்கு, மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வானத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு. காரில் போறவன் வேகமாக காரில் போறவனை பற்றியே கவலைப்படும். காரில் போறவனுக்கு பசிக்கும்ல, அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாயியை பற்றி கவலைப்படாது. இந்த 8 வழிச்சாலை, இந்த விண்ணூதிகள் விரிவாக்கம், இந்த கப்பல் பயணம், இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம், புதிய துறைமுக கட்டுமானம், இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்குது. இதெல்லாம் நமது திட்டம் இல்லை. இந்த மெட்ரோ, இது உலக வங்கியின் திட்டம். என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்போ அந்த நாடு சந்தையாயிரும். சந்தையாகும் போது ஒரே கேள்விதான், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா? என்ன சொல்லுங்க நீங்க? என்ன நடக்கும் சந்தையில்? வர்த்தகம் நடக்கும். இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த 8 வழிச்சாலை, இந்த 4 வழிச்சாலைகள் சாலை தேவைப்படும். மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு 8 வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க? யாரு கேட்டா? கால்நடையாக நடந்து போய் களை கொட்டு, மண்வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்குற நிலத்தை பறிச்சுக்கிட்டு ஏதாவது போறிய வீட்டில் போய் சாப்பிடுவிய. சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஒரு அடிப்படை தானே. இருக்கிறதே நிறைவாக வாழும். இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தொட்டதுக்கெல்லாம் 8 வழி, தொட்டதுக்கெல்லாம் சிப்காடு, தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட், தொட்டதுக்கெல்லாம் மீத்தேன். ஏன் நீங்கள் அங்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க? நிலவியல் அமைப்பு கேரளாவில் நாங்கள் சமநிலமாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன? காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கு, கங்கை படுகையில் மீத்தேன் இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு, ஏன் அங்க நீற்றின ஆய்வு எடுக்கல? நீற்றின ஆய்வு ஏன் அங்க நடத்தல? ஏன் தமிழ்நாடை தேடி வந்து என்னுடைய தேனியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீற்றின ஆய்வை நடத்தணும்னு எந்த கோயில்ல நேர்ந்துக்கிட்டேன்? ஏன்னா இங்க கேப்பா